ஒரு ஏழை குடும்பத்தில் குடிசையிலே ஊழியம் செய்கிறவர் வந்து பட்டம் வாங்கியிருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே விதமான ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் பெறுகிறார். அவர் பெரிய சர்ச்சை, சின்ன சர்ச்சை, அவர் கோடீஸ்வரர், இவர் ஒன்றுமில்லாதவர். அந்த வேறுபாடு அவருக்கு இல்லவே இல்லை. அப்படி பட்டம் பெற்றவர்களிலே விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களைத்தான் என் நெஞ்சிலே கர்த்தர் விதைத்திருக்கிறார், என் நெஞ்சிலே விதை போட்டிருக்கார். அப்படிப்பட்ட முக்கியமானவர்களிலே எல்லாரும் முக்கியமானவங்க. ஆனால் அடிக்கடி எண்ணில் நிறைந்து அவர்களுக்குள் நான் நிறைந்து கர்த்தர்கள் நாங்கள் எல்லாம் இணைந்து வாழ்வதற்கு சில பேர் முக்கிய காரணமாக முதலாவதாக மனோர்களை சொல்லுவேன். அதே போல ஐயா சிங்கப்பாசன மறக்கவே முடியாது. ஒரு தாழ்மையை, ஒரு எளிமையை, ஒரு அடக்கத்தை, ஒரு பணியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஊழியக்காரர்களை அவரிடம் கற்றுக்கொள்கிறேன் என்றுதான். அவ்வளவு தாழ்மை, அவ்வளவு எளிமை. அந்த சபையில் அவர் மேல சொந்த தகப்பனை போல அந்த பிள்ளைகள் அவர்கள் பாசம் காட்டுவார். அவ்வளவு பிரியம் வச்சிருக்காரு. கடலோர கரை சபைக்கு பேரு கடலோர எழுப்புதல் திருச்சபை. கடற்கரை ஒட்டி அவருடைய திருச்சபை. அங்கே நாங்கள் 2 முறை நடந்திருக்கோம். அவ்வளவு அன்பான விவசாயிகள் மறக்கவே முடியாது. இந்த டயசஸில் பிஷப்பாக இருக்காங்க. பிஷப் எந்த டயசஸுக்கு நீங்கள் பிஷப்பு? ட்ரினிட்டி சர்ச் ஆஃப் இந்தியா டயசஸ் எப்படி பிஷப்? ட்ரினிட்டி சர்ச் ஆஃப் இந்தியா டயசஸ் சேர்ந்தவங்க 7575 பேர் இருக்காங்க இந்தியா பூரா. நம்முடைய பட்டம் பெற்றவர்கள் ரொம்ப கம்மி தான். அதாவது பிஷப் பட்டம் வாங்கினாங்க 38 பேர், 39 பேர் தான் இருக்காங்க இதுவரை. 27 நாடுகள் இருக்காங்க. 5 நாடுகளுடைய அஃபிலியேட்டை நாம் வாங்கியிருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டு, கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட், 3 கவர்மெண்ட்டினுடைய அங்கீகாரத்தோடு சர்வதேசங்களின் அங்கீகாரத்தோடும் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனம். இதிலே சில பேர் கூட அந்த பாடத்திட்டங்கள் தெரியாது, புக்கு தெரியாது. அதுதான் தாயப்பன் கேள்விப்பட்டீங்களா? அவர் ஊழியக்காரர் சென்னையில் இருக்கிறார் தாயப்பன். அவர்கிட்ட கேட்டீங்கன்னா புக்கு அனுப்பியிருப்பார். வெறும் 10 ரூபா ஒரு புக்கு. அதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்முடைய அருமையான விஷயம் தாமஸ் ஐயா அவர்கள் மூலமாக அந்த புத்தகங்களை ஒரு 10 செட் 20 செட்டு வாங்கி உங்களுக்கு எல்லாம் அவர்கிட்ட வாங்கி கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணேன்னு நினைக்கிறேன். பல பேர் கேட்குறாங்க கிட்ட புத்தகா தருவீங்களா? அதை அவர் மூலமாக ஏற்பாடு செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, இருக்கவங்க எல்லாமே சிறப்புரியவர்கள் தான். நான் இன்னும் விரல் வந்து மனாபுரி சிங்கத்து பண்ணி பேசுவேன். தாமஸ், மணிதாசன், அவருடைய ஒவ்வொருவருமே ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்கள். எங்களால் அழைத்து வரப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, கர்த்தரால் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் தான் மேடையில் வந்திருக்கிற தாமசாரத்தை சிங்கமாற்றும் மனிதாசனாகட்டும், இன்னும் அநேகர் அவருடைய இப்படி அருமையான பேச்சாளர். நான் ரொம்ப வியந்து அவர் பேச்சை ரசித்தேன். அவருடைய ராமேஸ்வரம் ராஜாவிடம் பேச சொல்லி கேட்கணும்னு இருக்கேன். அருமையான ஜான், அருமையான சகோதரி, தலைப்பு கொடுத்த மாத்திரத்தில் வந்து பேசுகிற அந்த சகோதரி ஜீவராணி, அருமையான பாஸ்டர் பர்னபாஸ், அவருடைய துணைவியார், அன்புக்குரிய சகோதரர் ரூபன், அருமையான பாண்டியன், யாரைத்தான் போய் கேட்பது விடுபடுவது என்று புரியவில்லை. எல்லாரும் அவ்வளவு சிறப்பாக இங்கே உங்களுடைய பங்கை, இது உங்கள் பங்கு, தேவன் உங்களுக்கு வழங்கிய பங்கு, அவரிடத்தில் நீங்கள் வாங்கப் போகிற பங்கு. அருமையாக செய்தீர்கள். சில வார்த்தைகளை மட்டும் சொல்லி பட்டமளிப்பு விழாவுக்கு போக நான் ஆசைப்படுகிறேன். பட்டமளிப்பு விழாவிலே ஃபோன் பண்ணி அவங்க ஃப்ரெண்டுகளுக்கு படிச்சுருக்கு. இப்போ லாஸ்ட் ஐயா பேசுகிறப்போ
ஞானத்தை பற்றியும் அறிவை பற்றியும் புத்தியை பற்றி பேசுகிறார். சுந்தரபாரதிக்கு புத்தியும் இருக்கிறது, ஞானம் இருக்கிறது பேசினார். ஞாபகம் இருக்கா? புத்தியும் இருக்கு, ஞானம் இருக்கிறது என்று பேசினார். புத்தி எல்லா புத்திக்கும் எட்டாது, புத்திக்கு எட்டாத அறிவுக்கு எட்டாத எல்லாம் வரும். அறிவினால் பெறுவது புத்தி. அறிவை நாம் பெற்றுக்கொண்டால் அதன் மூலமாக நம்ம இருக்கிறது புத்திசாலித்தனம் மேலே, அறிவாளி மேலே. புத்திசாலித்தனம் என்ன தெரியுமா? எது செய்தாலும் சாதிக்கிறது. எந்த வழியில், எந்த குறிக்கோளில் போனாலும் சரி, நேர் வழியில் போனாலும் சரி சாதிக்கணும். அது புத்திசாலித்தனம். நம்முடைய குணம், நம்முடைய நம்முடைய குறிக்கோள் அது இல்லை, அறிவு தான். பவுல் சொல்வார், கர்த்தரை அறியும் அறிவின் மேன்மைக்காக சொல்றார் இல்லையா? கர்த்தராகிய கிறிஸ்துவை அறியும் அறிவின் மேன்மைக்காக எனக்கு உண்டான எல்லாவற்றையும் குப்பை என்றும் நஷ்டம் என்றும் விட்டேன் சொல்றார். அறிவுக்கு மேலான நிலை. அந்த அறிவுக்கு, அதாவது அறிவின் மேன்மைக்கு. அறிவின் மேன்மை என்ன? அறிவு இருக்குது, அறிவுக்கு மேலானது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் ஞானம். கேள்வி கேட்க மாட்டேன், அதான் ஞானம். அறிவு வேறு, ஞானம் வேறு. இப்போ நீங்கள் படிக்கிறப்போ கிளாஸில் சொல்லுவாங்க, வாய்மை எனப்படுவது யாதெனின் யாருக்கும் தீமை இல்லாத சொல்லல் திருக்குறள். வாய்மையில என்ன பொருள்? வாய்மைக்கு என்ன பொருள்? வாய்மை என்றால் என்ன? உண்மை. சரி, வாய்மைக்கு என்ன பொருள்? உண்மை. மெய்மை என்ன பொருள்? மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன். மெய்யா என்றால் என்ன? நான் மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். அந்த மெய்யாகவே, மெய்யினால் என்ன பொருள்? அது உண்மைதான். வாய்மை என்றாலும் உண்மை என்றாலும் மெய்மை என்றாலும் ஒன்றுதான் இல்லையா? அதுதான் இங்கேதான் நம்ம இது அறிவினால் தெரிந்து கொண்டது, ஞானத்தினால் தெரிந்து கொள்ள வேண்டியது, தேவனுடைய ஞானத்தினால் தெரிந்து கொள்ள வேண்டியது. மூணுக்கு வேறுபாடு உண்டு. இன்னைக்கு யாராவது இதுவரைக்கும் படிச்சது போறாமே, வாய்மைனா உண்மை, வாய்மையே வெல்லும், உண்மையே வெல்லும். வாய்மை என்பது வாயினால் பேசப்படும் வார்த்தைகள் தூய்மையாக இருந்தால் அது வாய்மை. வாயினால் பேசப்படுகிறது தூய்மையாக, நேர்மையாக இருந்தால் அது வேறு வாய்மை. உண்மை என்றால் உள்ளத்தால் சிந்திக்கிற சிந்தனைகள், உள்ளத்தால் நினைத்து பார்க்கிற நிகழ்வுகள் தூய்மையாக, நேர்மையாக இருந்தால் அது உண்மை. உண்மை புரியுதா? உண்மை என்றால் உள்ளத்தால் தூய்மையாக இருப்பது உண்மை, வாயினால் தூய்மையாக இருப்பது வாய்மை. இப்போ மெய்மைனா என்ன? இந்த உடம்புக்கு பேர் என்ன? மெய்தான். இந்த உடம்புக்கு பேரே மெய்தான். இந்த உடம்பினால் செய்யக்கூடிய துதிப்பது, தோற்கடிப்பது, அடுத்தவர்கள் வாரி கொடுப்பது, சத்தியத்தை கேட்பது, சத்தியத்தை உரைப்பது, வாயு, கண்ணு, காது, கண்ணால் பார்ப்பது எல்லாமே தூய்மையாக, நேர்மையாக இருந்தால் அதுதான். காலில் உதைக்கிறதுக்காக, தீயவற்றை மிதிப்பதற்காக சாத்தானை மிதிக்கவும், சாத்தானை போன்ற குணமுள்ளவர்களை மிதிக்கவும் இந்த கால்களை பயன்படுத்துது. அவர் காது, கை, கண்ணு, காது எல்லாத்துக்குமே நல்லதையும் செய்ய முடியும், கெட்டதையும் செய்ய முடியும். நேர்மையும் தூய்மையும் இருந்தால் அது மெய்மை. புரியுதா? வாய்மை வேறு, தூய்மை வேறு, மெய்மை வேறு. புரிஞ்சுதா? இது அறிவு. அறிவு என்பது இது மட்டுமல்ல அறிவு. இது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அதுபோல அறிவுக்கும் ஞானத்திற்கும் வேறுபாடு. இந்த உலகத்திலே படைத்திருக்கக்கூடிய அத்தனை பொருள்களை பற்றி, ஆகாயத்தை பற்றி, வானத்தை பற்றி, பூமியை பற்றி, கடலை பற்றி, மழையை பற்றி, சத்தியத்தை பற்றி, சத்தியத்தை பற்றி, சத்திய வேதமாகிய வேதாகமத்தை பற்றி, வேதாகமத்தின் கோட்பாடுகளை பற்றி, கோட்பாடுகளில் உள்ள அர்த்தங்களை பற்றி இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. வீடு, வாசல், காடு, கழனி, பள்ளி, கல்லூரி, அலுவலகம், சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள், நட்புகள் எல்லாவற்றையும் பற்றி அறிந்து கொள்வது அறிவு. புரியுதா? அதாவது கடவுளால் படைக்கப்பட்ட அத்தனை பொருள்களை, அத்தனை ஜீவன்களை பற்றியும் அறிந்து கொள்வது அறிவு. ஞானம் என்பது வேறு.
என்ன ஞானம் என்றால் அறிவுனா மீனிங் எழுத உடனே அறிவு எனப்படுவது யாதெனின் அறிவு இசை கொண்டு ஞானம் போது. ஆனால் வேற தேவனால் படைக்கப்பட்டவைகளை பற்றியெல்லாம் அறிந்து கொள்வது அறிவு, அந்த தேவனையே அறிந்து கொள்வது அதுதான் ஞானம். தேவனால் படைக்கப்பட்டவற்றை பற்றியெல்லாம் தெரிந்து அறிந்து கொள்வது அறிவு, இவற்றையெல்லாம் படைத்த அறிவு பரம்பொருள் பரமபிதா அவரை பற்றியே அறிந்து கொள்வது, இதுதான் ஞானம். ஞானத்துக்கும் அறிவும் வித்தியாசம் இருக்கு. ஞானம் என்பது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஞானம் புத்தருக்கு என்ன ஞானம் கிடைச்சுதான்? புத்தருக்கு போதி மரத்தடியிலே ஞானம் கிடைத்தது. புத்தருக்கு போதி மரத்தின் அடியிலே ஞானம் கிடைத்தது. நபிநாயகம் இஸ்லாத்தில் படைத்த நபிநாயகத்திற்கு எங்கே ஞானம் கிடைத்தது? நபிநாயகத்திற்கு மலை உச்சியிலே ஞானம் கிடைத்தது. குறிச்சு வேணாலும் வச்சுக்கலாம். நபிநாயகத்திற்கு மலை உச்சியிலே, புத்தருக்கு போதி மரத்தின் நிழலிலே, மகாவீரர் சமண மதத்தை படைத்த மகாவீரர் அவருக்கு வெட்டவெளியிலே ஞானம் கிடைத்தது. வெட்டவெளி அதுதான் அவருக்கு ஞானம் கிடைத்தது. ஹிந்து மதத்துக்கு யாரை முக்கியமாக சொல்லுவோம்? ஆதிசங்கரர் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறார். அந்த ஆதிசங்கருக்கு எங்கே ஞானம் கிடைத்தது? கோவிந்த பகவத் என்ற அவருடைய குரு, அவருடைய பாதத்திலே ஞானம் எழுதுவார். என் குருநாதர் கோவிந்த பகத்தினுடைய பாதத்திலே தான் எனக்கு ஞானம் கிடைத்தது. ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய கையிலே விவேகானந்தத்தின் ஞானம் ராமகிருஷ்ண பரமஹம்சனின் கைகளை பிடித்த மாத்திரத்தில் எனக்கு ஞானம் கிடைத்தது, ஞானம் பெறுதது என்று புரியுதா? உங்களுக்கு எங்க வித்தியாசம் பாருங்க. புத்தனுக்கு போதி மரத்தின் அடியிலே, நபிநாயகத்திற்கு மலை உச்சியிலே, மகாவீரருக்கு வெட்ட வெளியிலே, சங்கரருக்கு கோவிந்த பகத் பாதத்திலே, விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சரின் கரத்தை பிடித்த பாத்திரத்தில் அவருக்கு ஞானம் கிடைத்தது. எல்லாருக்கும் ஞானம் கிடைத்தது சொல்றாங்க. எல்லாருக்கும் ஞானம் கிடைத்தது, ஞானம் கிடைத்தது, ஞானம் கிடைத்தது. இயேசுக்கு கேட்கிறாங்க, இயேசுக்கு எங்கே ஞானம் கிடைத்தது? அவங்களுக்கெல்லாம் கிடைக்க ஞானம் இருப்பதியா? அந்த ஞானமே இயேசு கிறிஸ்துதான். புரியுதா? அவங்களுக்கெல்லாம் கிடைத்த அந்த ஞானமே வழிவாக இருக்கிறார். இவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வகையிலே ஞானம் கிடைத்தது. அந்த ஒவ்வொன்றாகவும் இருந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கரமாக, பாதங்களாக, மலை உச்சியாக, வெட்ட வெளியாக, போதி மரமாக, அத்தனையுமாக இருந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் மட்டும் இதை பேசல, கிறிஸ்துவரை மட்டும் இதை பேச வேண்டாம். விவேகானந்தர் தெரியும். விவேகானந்தர் பாறை போயிருக்கிறார். எங்க அந்த பாறை அவர் புறப்பட்ட நாள் 25 டிசம்பர் 1952. ஆச்சரியம் பாருங்க. கிறிஸ்துமஸ் நாளிலே தான் அந்த ராமநாதர் சேதுபதியிடம் கப்பலை பெற்று அவருக்கான தொகையை கட்டி அங்கதான் கப்பல் ஏறாங்க. யார் பண்றார்? ராமநாதன் சேது. விவேகானந்தர் புறப்பட்ட நடந்தது. விவேகானந்தர் தன்னுடைய ஞானரகம் என்ற புக்கு 5 வேலையும் இந்து மதத்தினுடைய வழிகாட்டு என்று இன்னைக்கு பிஜேபி அரசால் சொல்லப்படுகிறவர் யாரு? சுவாமி விவேகானந்தர். அவருக்கு பேர் வீரத்துறவி விவேகானந்தர். வீரத்துறவி விவேகானந்தரை பற்றி பிஜேபி பேசும், பஜ்ரங் பேசும், RSS பேசும், இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி எல்லாம் பேசாம விவேகானந்தரை பற்றி போட்டா போட்டிருப்பாங்க. அவர் எழுதுகிறார், ஞானரகம் 5 வேலையும் 5ஆம் வேலையும் கடைசி வேலையும் எழுதுகிறார். நான் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், மறுபடியும் இந்த மண்ணிலே அவதரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்து மதம் அதை சொல்லி உலகத்திற்காக வைத்துங்க. உலகத்தில் எல்லா மதத்திலுமே மறுபிறப்பு உண்டு. 2 மதம் தான் மறுபிறப்பை மறுக்கிற மதம் 2 தான். தெரியுமா? இஸ்லாமிய மதமும் கிறிஸ்தவ மதம் தான். யூத மதத்திலே இயேசு பிறந்த யூத மதத்திலே மறுபிறப்பை பற்றிய கோட்பாடு உண்டு, இந்து மதத்திலே உண்டு,
பௌத்த மதத்தில் 8 பிறவி என்று சொல்லுகிறது, இந்து மதத்தில் 7 பிறவி என்று சொல்லுகிறது. எல்லா மதமும் மறுபிறப்பை வலியுறுத்துகின்றன. அது பேசினா அது தனியாக பேசணும். மறுபிறப்பு உண்டா இல்லையா? அது கேள்வி கேட்டால் பைபிள்லேயே ஆதியில் இருந்தது. மறுபிறப்பு கோட்பாடுகள் வேதாகமத்திலே உண்டு. அதை எழுதினாதான் கான்ஸ்டான்டைன் பேசுகிற கான்ஸ்டான்டைன் அவங்க மதர் கழினான். அந்த முதலாம் திருச்சபையில் 475 425 375 2 திருச்சபையை கொண்டது. அப்பதான் மறுபிறப்பை போன்ற கோட்பாடுகள் பூரா ரிமூவ் பண்ணிடு, டெலீட் பண்ணிடு, ஒழிச்சு கட்டிட்டு அந்த அம்மா சொல்றாங்க. அது பின்னால் பெரிய சபை பாவத்தின் பிரதிபலன் என்ன, பாவத்தின் பயன் என்ன, அதெல்லாம் வேண்டாம். மறுபிறப்பு என்ன காரணம், அதெல்லாம் இதில் போர் எடுத்துறாங்க, வேண்டாம். அதை பற்றி பேசலாம். விவேகானந்தர் சொல்கிறார், நான் மறுபடியும் மனிதை பிறக்க ஆசைப்படுகிறேன். முன்னாடி சொல்ல மறுபடியும் கொஞ்சம் ஞாபகம். தமிழர்களை பற்றி பேசினார்கள் இல்லையா? பழைய அறிஞர்களா, வேத காலத்து ஆதி அப்போஸ்தலர்கள், ஆதி மிஷனரிகளா, இன்றைய கிறிஸ்தவர்களா? யார் செம்மொழியாகிய பெருமைக்குரியவர்கள் பேசுறாங்க? ஒன்று விட்டாங்க, ஞாபகம் என்னுடைய கல்லறையை இப்படி எழுதுபடி சொன்னார். அப்படி எழுதி கொண்டது. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான். ஏன்னா ஜியு போக்கு கனடாவிலே பிறந்தவர். அவர் தான் தமிழிலே திருக்குறளை மொழிபெயர்த்தவர். எல்லாத்தை விட பெருமை அவருக்கு ஜாஸ்தி நினைப்பாங்க. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறார். என்ன ஆச்சரியம் சொல்ல, யாரும் சொல்ல மறந்துருப்பாங்க. நான் டக்குன்னு இப்பதான் ஞாபகம் வருது. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று சென்னையில் இந்த கல்லறை இருந்தது. அதை தேடி பிடிச்சு கடைசியாக கர்நாடகே கொண்டு போயிட்டார். எத்தனை ஆச்சரியம் சொல்றாங்க. இதை விடவா தமிழுக்கு உண்மை என்னென்ன பட்டாண்டி தெரியுமா? அவருக்கு செம்மொழி காத்த செம்மல், செந்தமிழ் பேரறிஞர், இதெல்லாம் அவர் கொடுத்து பட்டோம். நம்ம செம்மொழி பற்றி பேசுகிறோம். அவர் தான் முதல்ல கலைஞருக்கோ அண்ணாக்களுக்கோ எவனுக்கும் கிடைக்கல. இவங்கெல்லாம் தமிழை சொல்லி வளர்ந்தவர்கள், தமிழை வாழ்ந்து வளர்த்தவர்கள், தமிழால் வளர்ந்தவர்கள். ஆனால் அவர் தான் தமிழை வளர்த்தவர். சரி, இப்போ அந்த விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, மறுபிறப்பு இருக்க கிறிஸ்தவ மதம் அதை மறுக்கிறது. மறுபிறப்பை கிறிஸ்தவ மதம் மறுக்கிறது. நான் அதை மீறி ஆசைப்படுகிறேன். இந்து மத கோட்பாடின்படி மறுபிறப்பாக மறுபடியும் இந்த மனிதனை எனக்கு ஆசைப்படுகிறேன். அப்படி மறுபிறப்பு எடுப்பேனியானால் அதிலே இயேசுவின் புத்திரனாக பிறக்க ஆசைப்படுகிறேன். என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவுடைய புத்திரனாக இந்த மண்ணிலே அவதரிக்க. அப்படின்னா நான் கிறிஸ்தவனாக பிறக்க ஆசைப்படுகிறேன். யார் சொல்றார்? சுவாமி விவேகானந்தர். அவர் யாரு? இந்த மதத்தினுடைய மகாபிரிய தீர்க்கதரிசி. இவங்க எல்லாம் கொண்டாடுவாங்க. அந்த வீரத்தை சொல்கிறார், நான் கிறிஸ்தவனாக மனிதர்களிலே பிறக்க. கிறிஸ்தவ மதம் அறுத்தாலும் இந்து மதம் கோட்பாடு இப்படி அப்படி பிறக்க ஆசைப்படுகிறது. புட்டபர்த்தி சைவாவை தெரியும். புட்டபர்த்தி சாய்பாபா கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அடர்த்த முடியோடு இருப்பாரு. அவர் சொல்றார், அவருடைய 75வது பிறந்த நாளிலே ஹைதராபாத்தில் விழா கொண்டாடினாங்க. அந்த விழா மொழியிலே சொல்கிறார், இதோ ஆதியிலே இந்த உலகத்திற்கு 3 பாபாக்கள், 3 பாபாக்கள் பிறக்க வேண்டிய புண்ணிய பூமி இந்த பூமி, இந்திய பூமி. முதலாவது பாபா சீரடி சாய்பாபா. அவர் வாழ்ந்தார், அற்புதத்தை செய்தார், மறைந்தார். அவர் இஸ்லாம் மதத்திலே தோன்றிய பாபா. இதோ இப்பொழுது நான் தெளித்திருக்கிறேன், புட்டபர்த்தி சாய்பாபா, நான் இந்து மதத்திலே பிறந்திருக்கிறேன். இனியொரு பாபா வரப்போகிறார். 2029ஆம் ஆண்டில் 28-29ஆம் ஆண்டில் அந்த பாபா பிறப்பார். அவர் கிறிஸ்தவ மதத்திலே பிறப்பார். அவர் பேர் பிரேம் சாய்பாபா. யார் சொன்னது? புட்டபர்த்தி சாய்பாபா தன்னுடைய 25வது பிறந்த நாள் பேசுகிறார். சீரடி சாய்பாபா இஸ்லாம், நான் இந்து. புட்டபர்த்தி சாய்பாபா 3ஆம் பாபா. இயேசு கிறிஸ்து அவதரிப்பார் சொன்னார். இயேசு கிறிஸ்து மறுபடியும் பாபாவாக அவதரிப்பார். அவர் வேறு பிரேம் சாய்பாபாவாக இருக்கும். அப்போ நாம் நம்முடைய பெருமை பேசுவதில் பயனில்லை. பிறர் நம்மை பேசும்படியாக செய்ய வேண்டும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காரணம். யார் பாடுறா?
யார் பாடுறா? பாரதியார். யாம் அறிந்தானா அதுக்கு தமிழ் மட்டும் தெரிஞ்சு தமிழ் மொழி போல் இனிதாக எங்கும் காணோம்னா அதனால பெரிய புகழ் பெருமை கிடையாது தமிழுக்கு. ஆனால் அவருக்கு 11 மொழி தெரியும். பாரதிக்கு 11 மொழிகள் தெரியும். பிரெஞ்சு தெரியும், ஹிந்தி தெரியும், தமிழ் தெரியும், மலையாளம் தெரியும், கன்னடம் தெரியும், தெலுங்கு தெரியும், சமஸ்கிருதம் தெரியும், ஹிந்தி தெரியும். இப்படி 11 மொழிகளை கற்ற பாரதி சொல்கிறார், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். அப்படின்னா அவர் அறிந்த மொழிகளை தமிழ் மொழி போல் இனிதாவது எங்குமே கிடையாது. அதுபோல பல மதங்களை பற்றி கற்றுக்கொண்டு பல்வேறு சமய கடவுள்களை பற்றி தெரிந்து கொண்டு நான் இயேசுவே சிறந்தவர் என்று சொன்னால் அந்த பெருமை. நான் கிறிஸ்துவ மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு கிறிஸ்துவே கடவுள் வேறு யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்கூடாது. எல்லாத்தையும் அதனால தான் இல்லை நான் கற்றுத் தெரிகிறேன். நான் புக் எழுதினேன். அதுதான் டாக்டரேட் வாங்கினது இங்கே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில். கிறிஸ்டியானிட்டி அண்ட் அதர் ரிலிஜியஸ் இந்த மேல். கிறிஸ்துவ மதமும் ஏனைய உலக மதங்களும். நான் புக்காக போட்டுட்டு என்னுடைய பைபிள் காலத்தில் சில வயசு அந்த புக் இருக்குது. கிறிஸ்தவமும் ஏனைய உலக மதங்களும் எல்லா மதங்களை பற்றி அன்றைக்கு சொல்லியிருக்கேன். காலத்தில் கிறிஸ்தவத்துக்கும் இஸ்லாமுக்கு அந்த பார்ட்டில் முடிச்சிருக்கேன். பௌத்த மதத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சைவ மதத்திற்கும் சமண மதத்திற்கும் எல்லா மதங்களையும் முடிச்சிருக்கேன். அப்போ மற்ற மதங்களை எல்லாம் அறிந்த ஒரு இந்துவோ ஒரு முஸ்லீமோ ஒரு சமணனோ ஒரு நாத்திகனோ இயேசுவை பற்றி பேச வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்துவனுடைய பெருமை மேலோங்கி நிற்கும். பிரியமானவர்களே, இன்னும் எவ்வளோ பேசணும். ஆனால் எனக்கு பின்னாடி இந்த பட்டமளிப்பு விழா முடிஞ்ச உடனே ஒரு சிறப்புரையில் நம்முடைய பிஷப் டாக்டர் தாமஸ் வினோத் அவர்கள் கூட வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே இத்தோடு என்னுடைய உரையை முடித்து இப்பொழுது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி நடக்கும். அந்த பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் சிங்கம் அவர்களை தலைமை ஏற்று 2 பிஷப்பார்களும் மாணவர்கள் மேலே வந்து அவரே பிஷப் தான் அவர் மேலே வந்து இருந்து இந்த பட்டமளிப்பு விழாவை நடத்தி கொள்கிறேன்.